யாராவது விவசாயம் பண்ணி மாசம் 1,00,000 ரூபாய் லாபம் பாக்குறாருன்னு உங்ககிட்ட சொன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும்? கண்டிப்பா பெரிய நிலம்னு தான் தோணும். ஆமா இல்லையா? ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பறந்து விரிஞ்சு கிடக்கிற ஒரு பெரிய பண்ணை, நிறைய டிராக்டர்கள், இப்படிதான் உங்க மனசுல ஒரு படம் ஓடும். ஆனா உங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன விளையாட்டு மைதானத்தை விட குறைவான நிலத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரால மாசம் 1,00,000 சம்பாதிக்க முடியும்னு சொன்னா அதை நம்புவீங்களா? ஆக்சுவலா நம்புறது கஷ்டம்தான். ஏன்னா விவசாயம்னாலே அது நிலத்தோட அளவு சம்பந்தப்பட்ட விஷயம்னு நாம ரொம்ப ஆழமா நம்புறோம். அதிக நிலம் இருந்தா அதிக வருமானம், குறைவான நிலம் இருந்தா குறைவான வருமானம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல காலம் காலமா இருக்கிற ஒரு கணக்கு. கரெக்ட். ஆனா உண்மை என்னன்னா, வெற்றிங்கிறது உங்களோட நிலத்தோட அளவை பொறுத்தது கிடையாது. அந்த நிலத்தை நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா நிர்வகிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்தது தான். எக்ஸாக்ட்லி. அதுதான் இன்னைக்கு நாம பண்ண போற அந்த ஆழமான அலசலோட மைய பொருளே. உங்களை இந்த உரையாடலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அலச போறது தி 1 ஏக்கர் ப்ளூ பிரிண்ட் ஃபார் இன்டகிரேட்டட் ஹை இன்கம் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை பத்தி தான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாக்குமெண்ட் இது. ஆமா, அதாவது உங்ககிட்ட ஒரு 1/2 ஏக்கர் அல்லது 1 ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தா கூட அதை வச்சு ஒரு ஒருங்கிணைந்த விவசாய முறையை உருவாக்கி எப்படி மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரகசிய ஃபார்முலாவை பத்தி தான் இந்த ஆவணம் பேசுது. இதைத்தான் இன்னைக்கு நம்ம முழுசா பிரிச்சு மேய போறோம். கண்டிப்பா. சரி, இந்த ஆவணம் சொல்ற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இப்போ 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க கூட இன்னைக்கு விவசாயத்துல லாபம் இல்ல, வெறும் கடன் தான் மிச்சம்னு புலம்பிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது வெறும் 1 ஏக்கர்ல மட்டும் எப்படி ஒருத்தரால லாபம் பார்க்க முடியும்? இது பிராக்டிக்கலா சாத்தியமா? இது ரொம்ப யதார்த்தமான கேள்வி. அதிக நிலம் இருந்தும் ஏன் விவசாயிங்க தோத்து போறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இந்த ஆவணம் ரொம்ப தெளிவா விளக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட 5 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுப்போம். அவர் என்ன பண்றார்? அந்த 5 ஏக்கர்லயும் நெல்லு போடுவார். அதேதான், 5 ஏக்கர் முழுசும் நெல்லு போடுறார், இல்லைன்னா கரும்பு போடுறார். இதுக்கு பேரு மோனோ கிராப்பிங், அதாவது ஒற்றை பயிர் சாகுபடி. இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, உங்களுக்கு வருமானம் வரணும்னா நீங்க 6 மாசம் அல்லது 1 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். ஓ, ஆனா அந்த 6 மாசமும் அவங்களுக்கு தினசரி செலவுகள் இருந்துகிட்டே தானே இருக்கும். ஆமா, குடும்ப செலவு இருக்கும், பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் விவசாயத்துக்கான உரம் வாங்குற செலவுன்னு நிறைய இருக்குமே. அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான சிக்கலே. வருமானம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், ஆனா செலவு தினசரி இருக்கும். இதனாலேயே அவங்க கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு போகம் விளையிறப்போ சரியான மழை இல்லைனாலோ இல்ல எதிர்பாராத விதமா ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்தாலோ மொத்த முதலீடும் காலி. எக்ஸாக்ட்லி, மொத்தமா நஷ்டமாகிடும். இதை தவிர பாத்தீங்கன்னா அவங்க விளைவிக்கிற பொருளை அப்படியே ஒரு வியாபாரிகிட்டயோ இடத்தரகர்கிட்டயோ வித்துடுறாங்க. அந்த பொருளோட மதிப்பை கூட்டுறதுக்கான எந்த வேலையும் அவங்க பண்றதில்ல. இந்த 3 விஷயமும் தான் பெரிய விவசாயிகளை கூட நஷ்டத்துல தள்ளுது. இது கேட்கும்போது எனக்கு அப்படியே ஷேர் மார்க்கெட் முதலீடு தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி சொல்றீங்க? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரே ஒரு கம்பெனியோட ஷேர்ல போட்டா அந்த கம்பெனி திவாலாகும்போது நாமும் சேர்ந்து திவாலாயிடுவோம் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதுக்கு பதிலா கொஞ்சம் பணத்தை தங்கத்திலையும் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்லயும் மீதிய வேற வேற கம்பெனி ஷேர்களையும் பிரிச்சு முதலீடு பண்ணுவோம். ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குற மாதிரி. ஒரு வேளை பங்குச்சந்தை சரிஞ்சாலும் தங்கம் நம்ம காப்பாத்தும். அந்த மாதிரி ஒரு லாஜிக்கு தான் இந்த ஆவணம் விவசாயத்துல கொண்டு வர சொல்லுதா. துல்லியமா சொன்னீங்க. அதே முதலீட்டு தத்துவத்தை தான் நிலத்திலையும் அப்ளை பண்ண சொல்றாங்க. 1 ஏக்கர்ல ஒரே பயிரை நம்பி இருக்காம தினசரி வருமானம், வாராந்திர வருமானம், மாதாந்திர வருமானம், வருடாந்திர வருமானம்னு பல வழிகள்ல பணம் வர்ற மாதிரி அந்த 1 ஏக்கரை ஒரு போர்ட்ஃபோலியோவா மாத்துறது தான் இதோட அடிப்படையே. லாஜிக் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய பிராக்டிக்கல் பிரச்சனை தெரியுது. என்ன பிரச்சனை? பங்குச்சந்தை முதலீடுங்கிறது கம்ப்யூட்டர்ல ஒரு கிளிக் பண்ற வேலை. ஆனா இது விவசாய நிலம். 1 ஏக்கருங்கிறது வெறும் 100 சென்ட் இடம்தான். சொல்லப்போனா ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தை விட சின்னது. இதுக்குள்ள எப்படி இத்தனை மாடல்களையும் ஒருத்தரால கொண்டு வர முடியும்? அதற்காகத்தான் இந்த ஆவணம் ஒரு துல்லியமான ப்ளூ பிரிண்ட் கொடுக்குது. நிலத்தை சும்மா கண்டபடி பிரிக்காம ரொம்ப லாஜிக்கலா பிரிக்கிறாங்க. இத நீங்க ஒரு வரைபடமா பார்க்காம ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு சங்கிலி தொடர் போல கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே, ட்ரை பண்றேன். முதல்ல ஒரு 10 முதல் 15 சென்ட் இடத்த மைக்ரோ கிரீன்ஸ், அதாவது நுண்கீரைகள் மற்றும் காய்கறிகள் வளர்க்க ஒதுக்குறாங்க.
இது உங்களோட தினசரி பணப்புழக்கத்துக்கான வழி. ஒரு நிமிஷம். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது சமீப காலமா நான் நிறைய கேள்விப்பட்டேன். அது ஏன் அவ்வளோ லாபகரமானதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கடுகு, முள்ளங்கி, சூரியகாந்தி மாதிரியான விதைகளை விதைச்சு அதுலேருந்து வர்ற 2 இலைகளை மட்டும் நம்ம அறுவடை செய்வோம். அதாவது ஒரு 7லேருந்து 14 நாளுக்குள்ள அறுவடை செய்யற முறை அது. ஓ, ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆமா, இதுக்கு பெரிய விவசாய நீளம் தேவையே இல்ல. சின்ன சின்ன ட்ரேக்கள்ல பல அடுக்குகளா வச்சு வளர்க்கலாம். நகரங்கள்ல இருக்கிற பெரிய ஹோட்டல்கள், அப்புறம் ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கிறவங்க மத்தியில இதுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கு. விலை அதிகமா இருந்தாலும் வாங்குவாங்களா? கண்டிப்பா வாங்குவாங்க. அதனால தான் அந்த சின்ன இடத்துல இது சாத்தியமாகுது. ஓகே. அப்போ காய்கறிகள் மைக்ரோ கிரீன்ஸ் மூலமா தினசரி வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணியாச்சு. மீதி நிலத்தை என்ன பண்றாங்க? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் நிலத்தை நாட்டுக்கோழி வளர்ப்புக்காக ஒதுக்குறாங்க. இது முட்டை மற்றும் இறைச்சி மூலமா உங்களுக்கு வாராந்திர வருமானத்தை கொடுக்கும். வாரம் வாரம் காசு வரும். அதுக்கு பக்கம் இந்த ஒரு 10 சென்ட் நிலத்துல 1 அல்லது 2 பசுக்கள் கொண்டு சின்ன பால் பண்ணை. இதுவும் தினசரி வருமானத்துக்கு ஒரு உத்தரவாதம். ஓகே. இப்போதைக்கு சுமார் 35 சென்ட் நிலம் முடிஞ்சிருச்சு. ஆமா, அடுத்து ஒரு 10 முதல் 15 சென்ட் நிலத்துல ஒரு மீன் குட்டை அமைக்கிறாங்க. இது மாதாந்திர வருமானத்தை உறுதி செய்யும். சூப்பர். இப்போ இந்த விலங்குகளுக்கும் கோழிகளுக்கும் சாப்பாடு வேணும் இல்லையா? அதுக்காகவே ஒரு 20 சென்ட் நிலத்தை தீவன பயிர்கள் வளர்க்க ஒதுக்குறாங்க. ஓ, வெளியே வாங்காம உள்ளேயே வளர்க்கறாங்க. ஆமா, இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு 20 முதல் 30 சென்ட் இடத்துல மா, கொய்யா, எலுமிச்சை மாதிரியான பழமரங்களை நட்டு வைக்கிறாங்க. இது நீண்ட கால வருமானத்துக்கானது. கடைசியா கொஞ்சம் காலி இடத்துல மண்புழு உரம் தயாரிக்கிற யூனிட் ஒன்னு போடுறாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு ஏக்கரை ஏதோ சின்ன சின்னதா துண்டு போட்டு வாடகைக்கு விட்ட மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல மைக்ரோ கிரீன்ஸ், இன்னொரு இடத்துல மாடு, பக்கத்துல மீன் குட்டை, இது எல்லாமே தனித்தனி பிசினஸ் மாதிரி எனக்கு தெரியுது. இதை எப்படி ஒருத்தரே சமாளிக்கிறது? அங்கதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். இது தனித்தனி பிசினஸ் கிடையாது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட ஒரு இன்டகிரேட்டட் ஈகோசிஸ்டம். இத நீங்க ஒரு உணவுச் சங்கிலின்னு கூட சொல்லலாம். உணவு சங்கிலியா? எப்படி? இப்போ நிலத்துல விளையிற தீவன பயிர் நேரா மாட்டுக்கு உணவா போகுது. மாடு வெறும் பாலை மட்டும் கொடுக்கல, அது சாணத்தையும் கொடுக்குது. அந்த சாணம் மண்புழு உரம் தயாரிக்கிற யூனிட்டுக்கு போகுது. ஆஹா. அந்த யூனிட்ல இருந்து கிடைக்கிற தரமான உரம் மறுபடியும் உங்க மைக்ரோ கிரீன்ஸ்க்கும் பழமரங்களுக்கும் உரமா போகுது. கோழிகளோட கழிவுகள் மீன்களுக்கு உணவாகலாம் அல்லது உரமா மாறலாம். ஆ, இங்க ஒன்னோட கழிவு இன்னொன்னுக்கு உணவா மாறுது. அப்போ வெளியில இருந்து நீங்க ரசாயன உரமோ மாட்டு தீவனமோ அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. உற்பத்தி செலவு கணிசமா குறையும் போது லாபம் தானாவே அதிகமாகும். செம லாஜிக் இது. எக்ஸாக்ட்லி. சரி, அந்த லாபத்தோட கணக்கீட்டுக்கு வருவோம். இந்த சிஸ்டம் எப்படி துல்லியமா மாசம் 1 லட்சத்தை தொடுது? அந்த கணக்கீட்ட ஆவணம் ரொம்ப தெளிவா விளக்குது. சரியா செஞ்சா அந்த 15 சென்ட் மைக்ரோ கிரீன்ஸ் மூலமாவே மாசம் 30,000 முதல் 50,000 வரை சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே. அப்புறம் 2 பசுக்கள் மூலமா பால் வித்து ஒரு 20,000 முதல் 30,000 வரை கிடைக்கும். கோழி மற்றும் முட்டை மூலமா ஒரு 10,000 முதல் 20,000, மீன் குட்டை மூலமா மாசம் 10,000 முதல் 25,000. இதை தவிர மண்புழு உரம் விற்பனை மூலமா ஒரு 5,000 முதல் 10,000 வரைக்கும் கிடைக்கும். எனக்கு இங்கதான் ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இதை கேட்கும்போது யூடியூப்ல வர்ற 10 நாள்ல கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்று வேலை மாதிரி எனக்கு தோணுது. இதை கணக்குல பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இது இவ்வளவு சுலபமா இருந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா விவசாயியும் இதை செஞ்சு இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகி இருக்கணுமே. ஏன் யாரும் செய்யல? இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கல் மறைஞ்சிருக்கணும். அந்த கேட்ச் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. உங்க சந்தேகமும் அந்த சிக்கலும் 100க்கு 100% உண்மையானவை. ஆவணம் இதற்கான யதார்த்த பரிசோதனைய, அதாவது ரியாலிட்டி செக்க ரொம்ப வெளிப்படையாவே முன்வைக்குது. இது எந்த விதமான மேஜிக் ஃபார்முலாவும் கிடையாது. இதுல மறைஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா கடின உழைப்பு மற்றும் மார்க்கெட்டிங். ஓ, மார்க்கெட்டிங். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ அந்த பால் கணக்கையே எடுத்துக்குவோம். நீங்க 2 மாடு வச்சிருக்கீங்க. பாலை கொண்டு போய் ஒரு சொசைட்டிலேயோ பால்காரர்கிட்டயோ ஊத்துனா 1 லிட்டருக்கு 35 அல்லது 40 ரூபா தான் கிடைக்கும். அத வச்சு நீங்க மாசம் 20,000லாம் சம்பாதிக்க முடியாது. ஆமா, அது கட்டுப்படியாகாது. அந்த வருமானத்தை நீங்க தொடரணும்னா நீங்க இடைத்தரகர்களை தவிர்க்கணும். அதாவது டைரக்ட் செல்லிங் பண்ணணும். உங்க பாலை நேரா உங்க சுத்துப்புறத்துல இருக்கிற வீடுகளுக்கோ அபார்ட்மெண்ட்டுக்கோ லிட்டர் 60க்கோ 70க்கோ நீங்களே நேரடியா கொண்டு போய் விக்கணும்.
நான் காலையில எழுந்து மாடு கறக்கிற விவசாயியும் இருக்கணும், அத பாக்கெட் போட்டு வீட்டுக்கு வீடு கொண்டு போய் கொடுக்கிற டெலிவரி பாயாவும் இருக்கணுமா? அது மட்டும் இல்ல, உங்க மைக்ரோ கிரீன்ஸ வாங்குறதுக்கு யாரு தயாரா இருக்கான்னு நகரத்துல இருக்கிற ஆர்கானிக் கடைகளையும் ஹோட்டல்களையும் தேடி பிடிச்சு அவங்க கிட்ட நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். அட பாவமே. கோழிக்கு நோய் வந்தா என்ன பண்றதுன்னு ஓரளவுக்கு கால்நடை மருத்துவமும் தெரிஞ்சிருக்கணும். மீன் குட்டையில தண்ணியோட தரம் சரியா இருக்கான்னு தினமும் செக் பண்ணணும். மை காட், அப்போ இது ஒரு சாதாரண விவசாயம் இல்ல. இது ஒரே நேரத்துல 7-8 பிசினஸ ஒன்னா சேர்த்து நடத்துற ஒரு முழுநேர வேலை. அதாவது நிலத்தோட அளவை நீங்க குறைச்சிட்டீங்க, ஆனா உங்க உழைப்போட அளவையும் நிர்வாக திறமையும் பல மடங்கு அதிகமாகியிருக்கீங்க. மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் யதார்த்தம். நீங்க நிலத்தை விரிவுபடுத்துறதுக்கு பதிலா உங்க உழைப்ப விரிவுபடுத்துறீங்க. இத சரியா கட்டமைக்க குறைஞ்சது 3-6 மாசம் கடுமையா உழைக்கணும். அப்படி உழைச்சா மட்டும்தான் அந்த தினசரி, வாராந்திர, மாதாந்திர பணப்புழக்கம் எந்த தடங்களும் இல்லாம ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு புரியுது. இது சாத்தியம்தான், ஆனா இது சோம்பேறிகளுக்கான திட்டம் கிடையாது. ரொம்ப ஸ்மார்ட்டா, அதே சமயம் கடுமையா உழைக்கிற ஒருத்தரால மட்டும்தான் இது சாதிக்க முடியும். சரி, இப்போ இன்னொரு சூழ்நிலையை யோசிச்சு பார்ப்போம். சொல்லுங்க. என்கிட்ட 1 ஏக்கர் இல்ல, அரை ஏக்கர் கூட இல்ல, வெறும் 25 சென்ட், அதாவது 1/4 ஏக்கர் நிலம் தான் இருக்கு. அப்ப இந்த ஆவணம் எனக்கு என்ன சொல்லுது? என் கனவு முடிஞ்சதா? 1/4 ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தாலும் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறது சாத்தியம்னு இந்த ஆவணம் சொல்லுது. ஆனா ஒரு பெரிய எச்சரிக்கையோட. என்ன எச்சரிக்கை? இது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுது. ஏன் கடினம்? 1/4 ஏக்கர்ல எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது? உங்களுக்கு இடம் ரொம்ப சுருங்கிடுச்சு. அதனால பசுமாடு வளர்க்கறதையோ மரங்கள் நடுவதையோ நீங்க மறந்துட வேண்டியதுதான். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிக மதிப்புள்ள விவசாய முறைகளை மட்டுமே நம்பி இருக்கிறது தான். ஹை வேல்யூ ஃபார்மிங்னு சொல்வாங்களே, அதானா? கரெக்ட். மைக்ரோ கிரீன்ஸ், காளான் வளர்ப்பு, அப்புறம் ஹைட்ரோபானிக்ஸ் மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பங்களை நீங்க கையில எடுக்கணும். ஹைட்ரோபானிக்ஸ், இத பத்தி நான் நிறைய செய்திகள்ல படிச்சிருக்கேன். மண்ணே இல்லாம விவசாயம் பண்ற முறை, சரியா? ஆமா, மண்ணுக்கு பதிலா வெறும் தண்ணிலேயே செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கலந்து பல அடுக்குகளா வெர்டிகலா செடிகளை வளர்க்கிற முறைதான் ஹைட்ரோபானிக்ஸ். இதுக்கு நிலம் ரொம்ப கம்மி தான் தேவைப்படும். ஆனா இதுக்கான ஆரம்ப முதலீடும் தொழில்நுட்ப அறிவும் ரொம்ப அதிகம். ஓ, ரிஸ்க் அதிகம். லாபம் முழுமையா வெளிப்படுத்துது. அந்த ரகசிய ஃபார்முலா என்ன? ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சொல்றாங்க. வருமானம் ஈக்குவல் டு பன்முகத்தன்மை பிளஸ் மதிப்பு கூடுதல் பிளஸ் நேரடி விற்பனை. இந்த 3 விஷயமும் தான் அந்த ஃபார்முலா. இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பன்முகத்தன்மை அப்படிங்கறத நம்ம முன்னாடியே அந்த போர்ட்ஃபோலியோ உதாரணத்துல பார்த்தோம். அதாவது ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம பல விஷயங்களை செய்யறது. நேரடி விற்பனைங்கிறதும் எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. எந்த இடைத்தரகரும் இல்லாம நாமே வாடிக்கையாளரை தேடி பிடிச்சு விற்கிறது. ஆனா இந்த மதிப்பு கூடுதல், வேல்யூ அடிஷன் அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆவணத்துல இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. நீங்க வெறும் பாலை மட்டும் வித்தா ஒரு கட்டத்துக்கு மேல அதோட விலைய உங்களால உயர்த்தவே முடியாது. ஆனா அந்த பாலை ஒரு பொருளா பார்க்காம ஒரு மூலப்பொருளா மாத்தி பாருங்க. மூலப்பொருளா? ஆமா, அந்த பாலை நீங்க பன்னீராகவோ நெய்யாகவோ அல்லது ஐஸ்கிரீமாகவோ மாத்தும் போது என்ன நடக்குது? 1 லிட்டர் பாலோட மதிப்பு சந்தையில 80 - 120 ரூபாய்க்கு மேல உயருது. இதுக்கு பேரு தான் மதிப்பு கூட்டுதல். ஆஹா, இதுல இந்த ஒரு பெரிய நன்மையும் இருக்கு பாருங்க. என்னது? பால் சீக்கிரமா கெட்டு போயிடும். அது அன்னிக்கே வித்தாகணுன்ற பிரஷர் விவசாயிக்கு இருக்கும். ஆனா அதை நெய்யா மாத்திட்டா பல மாசங்கள் கெட்டு போகாது. விவசாயி அவசரப்படாம நிதானமா அதிக விலைக்கு விற்கலாம். சரியா புடிச்சிங்க. ஒரு விவசாயி தன்னை வெறும் விவசாயியா மட்டும் சுருக்கிக்காம ஒரு தொழில் முனைவோரா, ஒரு ஆண்டர்பிரனரா தன்னை எப்ப மாத்திக்கிறாரோ அப்போதான் லாபம் அப்படிங்கிறது உண்மையாகவே சாத்தியமாகுது. பொருளை அப்படியே வைக்காம அதோட வடிவத்தை மாத்தி பேக்கிங் பண்ணி ஒரு பிராண்ட் உருவாக்கி விக்கிறது தான் இந்த ஸ்மார்ட் விவசாயத்தோட உச்சகட்டமே. இன்னைக்கு நாம பேசின இந்த ஆழமான அலசல் இருந்து நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயத்துல லாபம் பார்க்கணும்னா நிறைய நிலம் வேணுங்கிற மாயையை நாம உடைச்சிட்டோம். வெறும் 1 ஏக்கரோ அரை ஏக்கரோ அது எப்படி ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பா மாத்துறது, எப்படி உன்னோட கழிவை இன்னொன்னுக்கு உணவா மாத்தி செலவு குறைக்கிறது, தினசரி மற்றும் மாதாந்திர பணப்புழக்கத்தை எப்படி உறுதி செய்யறது, எல்லாத்துக்கும் மேல ஒரு பொருளை மதிப்பு கூட்டி எப்படி நேரடியாக விற்கிறதுன்னு எல்லாமே எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. உங்களுக்கு இந்த விஷயம் ஏன் முக்கியம்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க நேரடியா விவசாயம் பண்ண போறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா உங்ககிட்ட சும்மா கிடக்கிற ஒரு சின்ன இடத்த வச்சு என்ன பண்ணலான்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தா இது வெறும் விவசாயத்துக்கான பாடம் இல்ல. இது ஒரு மிகச்சிறந்த பிசினஸ் மாடல்.
உங்க பிசினஸ்ல எப்படி பல வருமான ஆதாரங்களை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம் இது. இது எல்லாமே சேர்த்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புது. அத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன அரை ஏக்கர் நிலத்துல இவ்ளோ துல்லியமா ஒன்றையொன்று சார்பு இயங்குற ஒரு லாபகரமான மாடல, அதாவது ஒரு ஈகோ சிஸ்டம உருவாக்க முடியுது. அதுவும் எந்த ரசாயனமும் இல்லாம, பெரிய எந்திரங்கள் இல்லாம, சுழற்சி முறையில வருமானம் பார்க்க முடியுது. அப்படின்னா பாரம்பரியமா பல்லாயிரம் ஏக்கர்கள வச்சுக்கிட்டு ஒரே பயிர போட்டு டன் டன்னா ரசாயன உரமா கொட்டி விவசாயம் பண்ற அந்த பழைய முறைகள் எதிர்காலத்துல என்ன ஆகும்? பெரிய கேள்விதான். அதிக நிலம், அதிக தண்ணீர், அதிக உரம், இது மூணும் உண்மையிலே ஒரு வளமா? அல்லது ரொம்ப சின்ன நிலத்தை குறைவான வளங்களை வச்சு எவ்வளவு அறிவா எவ்வளவு எஃபிஷியண்டா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான வளமா? இதை நீங்க கண்டாயம் யோசித்து பார்க்கணும். ரொம்ப ஆழமான, அதே சமயம் அவசியமான சிந்தனை இது. நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நாம ஒரு படம் வரைஞ்சோம் இல்லையா? 100 ஏக்கர் நிலத்துக்கு நடுவுல ராஜாவா நிக்கிற ஒருத்தர். ஆனா அந்த பிம்பம் இப்ப மாறிடுச்சு. வெறும் 1 ஏக்கருக்குள்ள ஒரு உயிரோட்டமான, லாபகரமான ஒரு நெட்வொர்க்கை தான் உழைப்பாலையும் அறிவாலையும் உருவாக்குற இந்த ஸ்மார்ட் விவசாயி தான் உண்மையான ராஜா. அளவு முக்கியம் இல்ல, அதை அணுகிற அறிவு தான் ஆயுதம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்து பயணித்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம்.